சங்ககிரியில் ஜனநாயகன் திரையிடப்படும் தியேட்டர் உரிமையாளர்கள் ரசிகர் மன்றம் என்ற பெயரில் ரூபாய் 700க்கு டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ஜனநாயகன் வருகின்ற 9ஆம் தேதி திரைக்கு வருவதை தொடர்ந்து சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள தியேட்டர் ஒன்றில் திரையிடப்பட உள்ளது. இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் டிக்கெட்டை ரசிகர் மன்றம் என்ற பெயரில் திரையரங்கின் உரிமையாளர் டிக்கெட்டின் விலை ரூபாய் 700 என்ற கட்டணத்தில் வியாபாரம் செய்து வருவதாகவும் அவரால் விஜய் மக்கள் இயக்கத்திற்கும் தலைவர் விஜய் பெயருக்கும் களங்கம் ஏற்படுகிறது. ஆகையால் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஜய் மக்கள் இயக்க சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கேசவன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்து அப்பகுதியில் பெயரை பயன்படுத்தி திரையரங்க உரிமையாளர்கள் 700 ரூபாய் வரைக்கும் டிக்கெட்டை வியாபாரம் செய்து வராங்க. இது வந்து எங்களுடைய மக்கள் இயக்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமா இருக்கிறதால தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் காவல்துறையில புகார் அளிச்சிருந்தோம். சங்ககிரி சரணாதிகாரிகளும் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு.